அனைவருக்கும் வணக்கம். This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தமிழகத்தில் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை 30% வரை உயர்வு. புதிதாக வீடு கட்டும் நடுத்தர மக்கள் நிதி நெருக்கடியால் தவிப்பு. யூனிட் ஜல்லி விலை 4000 இருந்து 5000 ரூபாயாகவும் உயர்ந்தது. எம்சன், பிசன் ஆகியவற்றிற்கு ஏற்றப்பட்ட விலையில் இருந்து 1000 ரூபாய் குறைத்து விற்பனை செய்திட முடிவு. சாதாரண கற்கள் மீதான சீனியரேஜ் தொகையை மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 33 ரூபாயாக நிர்ணயித்திட தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒப்புதல். தமிழகத்தில் தீப்பெட்டி தொழில் சார்ந்தோரின் வாழ்வாதாரத்தை காக்க சிகரெட் லைட்டருக்கு விரைவில் தடை. ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்களின் கீழ் வகைப்படுத்தி ஒழித்து கட்டப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்த சென்னையில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். 20,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் சர்வதேச தரத்தில் தைவானிய தொழில் பூங்கா சென்னைக்கு அருகில் அமைக்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அறிவிப்பு. மேம்படுத்தப்பட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் அறிமுகமானது விவோ T4 ஸ்மார்ட் போன்கள். 32 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி கேமராவுடன் ரிவர்ஸ் சார்ஜிங் வசதியும் செய்யப்பட்டு 22,000 ரூபாயாக நிர்ணயம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் முழு நேர இயக்குநராக முகேஷின் இளைய மகன் அனந்த் அம்பானி நியமனம். 5 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பார் எனவும் அம்பானி குழுமம் அறிவிப்பு. பொதுமக்கள் தங்கத்தை விற்கும் ஸ்மார்ட் கோல்டு ATM-ஐ அறிமுகம் செய்தது சீனா. உடனுக்குடன் தகுந்த பணம் கிடைப்பதால் சீன மக்களிடையே நல்ல வரவேற்பு. PF பண பரிமாற்றங்களை எளிதாக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு படிவம் 13 பெரிய மாற்றத்தை செய்தது. பண பரிமாற்ற விவகாரங்களில் பணிபுரியும் நிறுவனத்தின் ஒப்புதலை பெற வேண்டிய தேவையை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு நீக்கியது. மலிவு விலையில் இணைய சேவைகளை வழங்கும் புதிய திட்டத்தை விரைவில் அமலுக்கு கொண்டு வரப்போகும் தமிழக அரசு. வெறும் 200 ரூபாய் கட்டணத்தில் மாதந்தோறும் 100 Mbps வேகத்தில் இந்த திட்டத்தினை செயல்படுத்த பரிசீலனை. சர்வதேச ரோமிங் எனப்படும் IR போர்ட்போலியோவில் தனது புதிய திட்டங்களை அறிவித்தது ஏர்டெல் நிறுவனம். NRI மக்களுக்கு ஓராண்டுக்கு செல்லுபடியாகும் 4000 ரூபாய்க்கு தனித்துவமான ரீசார்ஜ் திட்டமும் அறிமுகம். கடன் வழங்கும் நிறுவனங்கள் கடனை வசூலிப்பதில் வலுக்கட்டாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்க புதிய சட்டங்களை கொண்டு வந்தது தமிழக அரசு. கடனை மிரட்டி கட்டாயமாக வசூலிப்பது, அவரின் குடும்பத்தினரை பின்தொடர்வது உள்ளிட்டவை தண்டனைக்குரிய குற்றம் எனவும் அறிவிப்பு. சர்வதேச சுற்றுலா தலமான புதுச்சேரியில் பாதிப்புக்குள்ளான ஹோட்டல் தொழில். அனுமதி இல்லாத ஹோம் ஸ்டே விடுதிகள், முறையற்ற சாலையோர உணவகங்கள் அதிகரிப்பே பின்னடைவிற்கு காரணம் என வர்த்தகர்கள் கவலை. மதுரை மாவட்டம் கொச்சடையில் விரைவில் அமைகிறது புதிய சுற்றுச்சூழல் பூங்கா. 140 கோடி ரூபாயில் புதிய திட்டங்களுக்கான முன்னெடுப்புகளை வெளியிட்டது மதுரை மாநகராட்சி. பெரும் நஷ்டத்தை சந்தித்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் மைக்ரோ பைனான்ஸ் கடன் பிரிவில் ஏற்பட்ட சரிவே வீழ்ச்சிக்கு காரணம் என அறிவிப்பு. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலி, காஷ்மீரில் கடுமையாக சரிந்த சுற்றுலாத்துறை வணிகம். முன்பதிவு செய்யப்பட்ட ஹோட்டல்கள் ரத்து, சினிமா ஷூட்டிங்குகள் நிறுத்தத்தால் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை இழப்பு. மீண்டும் காஷ்மீர் பின்னோக்கி சென்று விட்டதாக வணிகர்கள் அச்சம்.